ஸோ வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன், சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். ஓகே, மைக்ரைன் வலி, உங்களுக்கு தலைவலி இருக்கா? நார்மலாகவே சில பேருக்கு வந்து மைக்ரைன் எனக்கு இருந்துச்சு. எனக்கு மைக்ரைன் வலி இருக்குது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பேருக்கு இந்த வலி இருக்குது. ரொம்ப பேருக்குல ஒரு 3 பேருக்கு இருக்குது. ஸோ நாங்கள் எப்போ பார்த்தாலுமே இந்த மைக்ரைன் வலி வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து ரூமில் போய் தனியாக படுக்கணும். யார்கிட்டையும் பேச முடியாது, சத்தம் பார்க்க முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது காடியில். அந்த மைக்ரைன் வலி அப்புறம் நம்ம போய் வாந்தி எடுத்துகிட்டு மைக்ரைனுக்குன்னு ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்தை சாப்பிட்டு படுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வலி விடும். இப்போ எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த வலி நம்மளுக்கு விடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து நம்மளோட பி இன்டர்நேஷ்னலில் ஸ்கார்ஃபை எடுத்து தலையில் போட்டேன். ஏன்னா நான் நடக்க முடியாமல் இருந்தேன், என்னை நடக்க வச்சுச்சுல அந்த துணி, அந்த ஸ்டாக்கிங் லெகின்ஸு. ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சேன், நம்ம ஸ்கார்ஃபை தலையில் போட்டு பார்த்தேன் தலைவலிக்கு. ஏன்னா அது வந்து நரம்போட மசாஜ் தானே பண்ணுது, நம்ம நரம்புகளை தானே சரிப்படுத்துது அப்படின்னு. ஸோ நான் அதை செஞ்சேன். பட் நான் பொய் சொல்லலைங்க, இந்த பொழுது வரைக்கும் எனக்கு மைக்ரைன் வலி வரல. மைக்ரைன் வலி இப்போது விட்டு ஒரு 4-5 மாதம் ஆகுது. எனக்கு வந்து சும்மா வரும். நான் காடி காடி ஓடிட்டுக்கப்போ ஃபோன் பார்த்தா வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுனா வரும். இந்த மாதிரி மைக்ரைன் வலி ரொம்ப வரும் எனக்கு. அவ்வளோ மோசமாக இருந்த மைக்ரைன் வலி இன்றைக்கி எனக்கு இல்லாமல் போச்சு. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட், அவர் வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட். அவருக்கு வந்து மூளையில் வந்து மூளை ஆப்ரேஷனு. அவருக்கும் வந்து தலைவலி வந்துச்சுன்னா அவரோட மருந்து சாப்பிட்டு அந்த ஒரு பொழுது வந்து அவர் வந்து நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரும் ரூமில் ஒண்டியாக இருக்கணும், யாரும் சத்தம் போடக்கூடாது, லைட்டு போடக்கூடாது, அவரோட மூட் சரியாக இருக்காது. பட் இன்றைக்கி அவரும் வந்து ஒரு இது ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆகுது. அவர் மருந்து தான் சாப்பிடுவார். ஆனால் இப்போ இந்த ஸ்கார்ஃப் போட்டதுலேருந்தே அவர் மருந்து சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி வலிக்கு அவர் எடுத்து போட்டு பார்த்தாரு. அவர் ஒரு நாள் ஃபுல்லாகவும் தூங்காமல் இருப்பார். தூக்க மருந்து போட்டால் தான் தூங்க முடியும் அவரால். அந்த ஸ்கார்ஃப் போட்டு அந்த வலி 5 நிமிஷத்தில் அவருக்கு நிப்பாட்டி அவரை தூங்க வச்சிருச்சு. ஸோ அப்போ அதுக்காங்கிட்ட அவர் திருப்பி அந்த வலி வந்தப்போ அதை எடுத்து டெஸ்ட் பண்ணார். அப்போ அந்த துணி தான் போட்டார். இப்போ அவர் வந்து அந்த மருந்து ஸ்டாக்கில் வச்சு அதை கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ஏன்னு சொன்னால் அந்த மருந்து தேவைப்படலை. நம்ம ஸ்கார்ஃபு அது தலையில் போட்டோன்னே என்ன செய்யுது, நம்மளோட அந்த நரம்புங்களை வந்து மசாஜ் பண்ணி சரி பண்ணி விடுது. அப்போ நம்ம அதுலேருந்து மீண்டு வரோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் எண் வந்து கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.